நம்ம நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய, உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்பவே அருமையான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சாப்பிட்டுட்டு வரதுனால சுவாச பிரச்சனை சரியாகும், மூச்சு திணறல், ஆஸ்துமா கூட சரியாகும். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கூடவே 2 அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 தக்காளி, பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையுமே ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு லைட்டாக மசிஞ்சு வர்றது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு ஒரு முறை அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டு நுரையீரலை இது கூட சேர்த்துக்கலாம். ஆட்டு நுரையீரல் நம்மளோட நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. மூச்சு திணறல் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, அதிகப்படியாக மூச்சு வாங்கினவங்களாம் வாரத்துக்கு ஒரு முறை இது நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து கறி மசால் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆட்டு நுரையீரல் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் பொழுது நல்லா நொறையாக பொங்கி வரும். பாருங்கள், கொஞ்ச நேரம் வதக்கும் போதே உங்களுக்கே நல்லா தெரியும். இது ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கிரேவியாகவும் செய்யலாம், அதே மாதிரியே தண்ணியே வைக்காமல் அப்படியே தொக்கு மாதிரி கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு கடைசியாக சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தலபுலன்னு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது நம்ம ஒரு 5 விசில் போல் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு 5 விசில் போல் விட்டாச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. மேலே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க புதினா இலை அல்லது கொத்தமல்லி தழையை தூவிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான். இது நான் ரைஸோட போட்டு சாப்பிட்றதுக்காக கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அல்லது ட்ரையான பரட்டல் மாதிரி வேணும்னா இது நீங்கள் வேக விடும் போதே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வேக விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தொக்கு மாதிரி கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி வச்சோன்னா ரைஸோட சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.